ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் சூப் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 30 கிராம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல் அளவு எடுத்திருக்கேன். 4-5 வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 4-5 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் வந்து துண்டு இருக்கும், இஞ்சி துண்டு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு சீரகத்தை வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்க்கறதுனால சேர்த்துக்குங்க. நான் வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச எல்லா விழுதுகளையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம். எல்லா காயும் வேங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதுவே குக்கரில் வந்து சேர்க்குறீங்கன்னாக்கா 1 by 1 சேர்த்துட்டு மொத்தமாகவே நீங்கள் விசில் விட்டு ஒரு வதக்கிட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெண்டைக்காயோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்துட்டு ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூட போகிறேன். 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் குக்கரில் விசில் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 விசில் அப்படின்னாக்கா 2 விசில் வெட்டிங்கனாலே வந்து போதும். நான் வந்து கடாயில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஸ்பூன் அப்படி வந்து மிளகு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து காரம் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ சூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.